மார்னிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அருமையான ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கிற அதோட கரண்ட் சுச்சுவேஷனே லோவில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது. இந்த கரெக்ஷன்லேருந்து இது ஃபர்தராக இறங்கினா கூட நம்ம இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு பாதிப்பு இந்த நேரத்துக்கு அதிகமாக இருந்தாலும் நாள் பட இதோட பாதிப்பு நமக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குதுன்னா, மார்க்கெட் 5 வருஷமோ 10 வருஷமோ அதே கரெக்ஷன் பீரியட்லேயே இருக்காது. இறங்கும் போது மார்க்கெட் வேகமாக இறங்கும், ஏறும்போது மார்க்கெட் மெதுவாக ஏறும். ஆனால் பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வரும். இதுதான் காலங்காலமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு தார்மீகமான ஒரு அமைப்பு. எந்த ஒரு ஷேருமே இறங்கும் போது வேகமாக தான் இறங்கும். அது இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். இறங்கும் போது அவன் மடன்னு இறங்க தான் செய்வான். ஏறும் போது மெதுவாக தான் ஏறும். ஆனால் மெதுவாக ஏறும் போது அந்த இறங்குற டியூரேஷனை விட டியூரேஷன் ஹெவியாக இருக்கும். இறங்குறது ஒரு 3 மாதத்தில் இறங்குறான்னா ஏறுறது 1 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த அந்த 1 வருஷத்துக்கான ப்ராஃபிட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஒரு அமைப்பு. அந்த மாதிரி இருக்கிற இந்த கண்டிஷனில் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மிட்காப் நிஃப்டியில் ஒரு 3 ஷேர் இருக்குது. அதில் இந்த இண்டஸ் டவர் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அதோட ப்ரெசண்ட் பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 10க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இவன் நல்ல ஒரு ஷேர், எல்லாருக்குமே தெரியும். இவன் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் கூட பிலோவில் தான் இருக்குது. இது இங்கேருந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருக்குது. இதை நம்ம 1 மாதத்தில் ஏறிடும், 2 மாதத்தில் ஏறிடும் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு லாங் டேர்ம் இன்னாவே அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். ஒரு 2 வருஷம் இறங்குதுன்னா கூட அடுத்த 3 வருஷத்தில் ஏறி காமிச்சிருவான். ஆனால் இறங்கும் போதெல்லாம் நம்ம அதை அக்குமுலேஷன் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் வாங்கி விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு போயிடக்கூடாது. ஒரு லாங் டேர்மில் மினிமமாக ஒரு ஷேரை வாங்கிடணும். அது கரெக்ஷன்ஸ் வரும்போது அந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணணும். மறுபடியும் டீப்பாக கரெக்ஷன் வரும்போது அங்கே அக்குமுலேஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் பணம் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ மார்க்கெட்டை கேட்டால் போட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது நம்ம விருப்பப்பட்டு போடுறோம், ஒரு லாங் டேர்ம்னு பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான மணியை நம்ம தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். ஏறுது இந்த ஒரு ஷேர் ஏறுது, இந்த ஷேர் இறங்குன்னு நமக்கு தெரிஞ்சால் அது கடைசியாக எங்கே இறங்குதோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாமே. அந்த நாலேஜ் தான் உலகத்தில் யாருக்குமே இருக்காதே. மார்க்கெட் இதுவரையும் தான் இறங்கும், இதுக்கு மேலே தான் அது மேலே போகும்னு அப்படின்னு தெரிஞ்சால், நாட்டில் ஒவ்வொரு 140 கோடி ஜனமும் பணக்காரனாக தானே இருக்கும் இந்தியாவில். அது தெரியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எங்கேயோ ஒரு இடம் வாங்குகிறோம். முன்னெல்லாம் ஜனங்க பப்ளிக்கெல்லாம் அப்படி தான் வாங்குவாங்க. ஷேர் மார்க்கெட்னால் சரி வாங்கி வச்சுருவோம், அது எந்த வாங்குகிற இடத்துல இருக்கா, விற்கிற இடத்துல இருக்கா, இல்லை ஒரு கன்சாலிடேட்டில் இருக்கா, அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போது விவரம் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போது அந்த விவரம் தெரிஞ்ச லிஸ்ட்டில் நம்ம இருக்கும்போது ஒரு ஷேரை போய் பார்க்கும்போது அது வாங்கக்கூடிய இடத்துல இருக்கா, இல்லை விற்கக்கூடிய இடத்துல இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கரெக்ட் தானே? அப்போது இந்த இண்டஸ் டவர் வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தாலும் சரி, ஆர்எஸ்ஐயில் பார்த்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் சரி, எல்லாமே இது இப்போது கணிசமான வாங்கக்கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த இண்டஸ் டவர். ரெண்டாவது இண்டு பெட்ரோ. இந்த இண்டு பெட்ரோ கூட ஃபண்டமெண்டலாக 10க்கு கீழே தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிற இந்த ஷேர்ஸ் எல்லாமே டிவிடெண்ட் கொடுக்குறான், அதை நோட் பண்ணிக்கணும். ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது இவன் ஒரு வேளை நமக்கு ப்ராஃபிட் வரலனாலும் அட்லீஸ்ட் டிவிடெண்ட்டாவது கொடுக்கணும். அதுதான் லாங் டேர்மோட
செகண்டு ஏமே. நம்ம லாபத்துக்காக தான் வாங்குகிறோம். அந்த லாபம் அவன் கொடுக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவன் ஒரு டிவிடெண்டாவது கொடுக்கணும். இவன் டிவிடெண்ட் கொடுக்குறான் இண்டு பெட்ரோ. ஸோ இந்த இண்டு பெட்ரோ வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தா 10க்கு கீழே தான் இருக்குது பிஇ ரேஷியோ. டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறான். இப்போ இருக்கிற அதோட கரண்ட் ப்ரைஸு கூட ஒரு லாங் டேர்முக்கு ஏற்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இந்த 50% டேரிஃப் இம்பேக்ட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. இன்னும் இந்த ட்ரம்ப்பால் பல ப்ராப்ளங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குன்னே வச்சுப்போமே. அடுத்த வருஷத்துக்கு இதுக்கு ரிலீஃப் கிடைக்காதா? கிடைக்க தானே செய்யும். அப்போ இது என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஒரு ரீபவுண்ட் ஆக தான் செய்யும். இறங்குற மார்க்கெட்னா ஆகும், மேலே ஏற தான் செய்யும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம லாங் டேர்மில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து இந்த ஆரோ ஃபார்மா. இது வந்து ஃபார்மசியில் இருக்குது. ஃபார்மசிக்கு இன்னும் ட்ரம்ப் இன்னும் டேரிஃப் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான நேரம் எப்போ வரும்னு தெரில. ஆனால் இவன் இப்போவே இறங்கி தான் இருக்கிறானுங்க ஃபார்மா எல்லாம் ஓரளவுக்கு கணிசமான முறையில். இந்த ஆரோ ஃபார்மாவோட ஃபண்டமெண்டல் வந்து பிஇ ரேஷியோ வந்து 17 கீழே இருக்குது. இதோட டெக்னிக்கல் சார்ட்டை செக் பண்ணாலும் இது வந்து இப்போது கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் நல்லா ஒரு ஃபார்மா செக்டர் ஏறும் போது இருக்கிற எல்லாமே நல்லா மேலே வரும். இவெல்லாம் நல்ல ஊரறிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஆரோ ஃபார்மா ஷேரு. இதுவும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் லாங் டேர்மில். நான் அனலைஸ் பண்ணதில் இந்த மிட் கேப் நிஃப்டியில் இந்த 3 தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஷேர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கலாம். பல பேர் ஆல்ரெடி பெரிய லாபத்தில் இருக்கலாம், இல்லை பல பேருக்கு லாஸில் கூட இருக்கலாம். நான் அவங்கள பற்றி சொல்லலை. ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிட் கேப் நிஃப்டியில் இந்த 3 ஷேர் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டியோடு இருக்குது. இண்டு பெட்ரோ, ஆரோ ஃபார்மா, இண்டஸ் டவர். அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50. அந்த இதில் ஒரு 4-5 ஷேர் நான் நோட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த கெயில் ஷேர் நல்லா தாங்க இருக்குது. அதோட ஃபண்டமெண்டல் வந்து 12 கீழே இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ அதுவே ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த கெயில். இவன் டிவிடெண்ட்டு கொடுக்குற ஆள். ஸோ இவன் இருக்கிற இப்போ கரண்ட் ப்ரைஸு கூட டெக்னிக்கலாக பார்த்தா ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தான் இருக்குது. மார்க்கெட் இறங்குறதுனால மார்க்கெட் கரெக்ஷனில் இவன் இன்னும் கொஞ்சம் கூட இறங்கலாம். நம்ம இறங்கும் போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸை வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கணும். அந்த கண்டிஷனில் பார்த்தா இந்த கெயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அடுத்தது அதானி பவர். அதானின்னு பேரை கேட்டாவே பாதி பேருக்கு ஒரு பயம் வந்துடும். பட் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க, அதில் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னா இந்த அதானி பவர் தான். இவன் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்லாம் ஒரு 300-350 வரையும் கீழே போனான்னு நினைக்கிறேன், 400 வரையும். ஆனால் இப்போது 600 கிட்ட இருக்கான். ஸோ ரொம்ப விரைவாக நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இவன் இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ வந்து 18 இருக்கான். இது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ மார்க்கெட் தான் கரெக்ஷனில் இருக்கு. இது இன்னும் இறங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க அங்கே போய் ஆவரேஜ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போவான். அதனால் இதையே ஒரு ஷார்ட் டைமுக்கு லாங் டேர்முக்கு கொண்டு போயிட்டா அவன் இறங்கினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வச்சுருக்க போகிறது மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே தான் ஒரு லாங் டேர்மு. ஸோ அப்போ இந்த அதானி பவர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இவன் 900 ரூபாலாம் போனான்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து கரெக்ஷன் ஆச்சு. ஏன்னா இதுதானங்க லாஜிக்கு. என்ன தான் ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஷேர் மேலே போனாலும் அது ஒரு நாள் கீழே தரைக்கு வந்து தானே ஆகணும். அந்த ஸ்டேஜில் இது போச்சு, அப்புறம் இறங்குச்சு. அதானியை பற்றி நான் சொல்லணுன்னு உங்களுக்கு இது அவசியமே இல்லை.
எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதானினா அந்த பங்கு எப்படி இருக்கும், அதோட வெலாட்டிலிட்டி எப்படி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நியூஸுக்கு ஆடக்கூடிய ஷேர்ஸ். ஒரு நியூஸுன்னு வந்தால் ஹெவியாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இவனை தான் பல ஃபாரினர் புரோக்கரேஜ் எல்லாம் போட்டு காயின்னு காய்ச்சாங்க. அதனால் இந்த அதானி அப்படின்னு கேட்டாவே பல பேருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷேர் தான். இது அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா நான் ஆல்ரெடி பல ஆடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஷேரை பற்றி. பேங்க் ஆஃப் பரோடா இது ஃபண்டமெண்டலாக 7 PE ரேஷியோ கீழே தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு நல்லா கொடுப்பான். ஆனால் அதானி பவரில் டிவிடெண்ட்டே தரமாட்டான். அதை நோட் பண்ணி வச்சிங்க. அது ஜஸ்ட்டு ப்ராஃபிட் மட்டும்தான், அதில் டிவிடெண்ட்டே கிடையாது. ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாவில் டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறான். இதோட இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் கூட டெக்னிக்கலாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு பேங்க் செக்டர், நம்ம இது பயப்படவே தேவையில்லை, அழிஞ்சிருவான் அப்படின்ட்டெல்லாம். இதெல்லாம் இந்தியாவோட முதுகெலும்பில் ஒரு எலும்பு. அதுக்கப்புறம் இருக்குது பிஎஃப்சி எல்லாருக்குமே தெரியும், காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஷேரு. இது லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஷேரு. வாங்கி போட்டுட்டு கம்முன்னு விட்டுடணும். இப்போ இருக்கிறது கரெக்ஷன் ஸ்டேஜ் நல்ல கணிசமான இதில் தான் இருக்குது. இதோட PE ரேஷியோ 6க்கு கீழே இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு நல்லா கொடுக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி RECன்னு கூட ஒரு ஷேர் இருக்குது. அவனும் PE ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் ஒரு 60 ரூபாயில் இருந்தானுங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2019-18லலாம். நான் வரும்போது இந்த ஷேர் எல்லாம் ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு இருந்தது. SBI கூட ஒரு 200 ரூபாய்க்கிட்ட தான் இருந்தது. அப்போல்லாம் நமக்கு ஐடியாவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னால் ஒரு ஆப்ஷன், ஒரு F&O தான் எனக்கு தெரியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுவே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கிளாஸ் போயோ இல்லை மற்றவங்க சொல்லியோ மற்றவங்க இம்பேக்ட் மூலமாக வந்ததோ இல்லை, நானாக கற்றுக்கிட்டு நானாக தேடி நானாக அடிபட்டு நானாக உதப்பட்டு வந்தது. இப்போ தான் அதோட அருமை எல்லாம் தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட்டு அதோட பவரு. ஸோ இந்த பிஎஃப்சியும் ஒரு நல்ல ஷேர் தான். அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு பிஎன்பி இப்போ இருக்கிற PE ரேஷியோ 8 தான் இருக்குது. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஷேர் தான். நான் பிஎன்பி ஆல்ரெடி ஒரு ஆடியோவில் பிஎன்பியை பற்றி பேசியிருக்கேன். இந்த பேங்க் செக்டர் இது வேலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஷேர் தான். இவனை லாங் டேர்முக்கு நம்ம வாங்கி வைக்கும் போது இது ப்ராஃபிட் தரக்கூடியது. அடுத்தது கனரா பேங்க்கும் அதே ஃபினான்ஸ் செக்டர் தான், பேங்க்கு தான். இதுவும் ஒரு PE ரேஷியோ 6க்கு கீழே தான் இருக்குது. நம்ம லாங் டேர்ம் பண்ணும் போது இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். வீக்காக இருக்குன்னு மீன்ஸ் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அதோட ப்ராஃபிட்டு ஜென்ரேட் பண்ணுறது கம்மி, NPA பிரச்சனை இருக்குது பேங்க்கை பொறுத்த வரையும். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும்போது, உதாரணத்துக்கு அடுத்த மாதம் யூஎஸில் ரேட் கட் ஒரு 0.5 0.25 அப்படின்லாம் கட் பண்ணும்போது அந்த இம்பேக்ட்டு நம்ம பேங்க் செக்டார்லேயும் அந்த இம்பேக்ட்டு நடைபெறும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரும். ஏன்னா நம்ம உடனே RBI கவர்னர் என்ன பண்ணுவார், இங்கேயே சில ரேட் கட்டை கொண்டு வருவார். அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் ஃபினான்ஸ் செக்டர்ஸ் எல்லாம், பேங்க் செக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நியூஸ் ஃப்ளோவுக்கு அதிகமாக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய ஷேர்ஸு. அடுத்தது பிபிசிஎல்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பெட்ரோலியத்துறை சம்மந்தமான ஷேரை நான் ஒரு ஆடியோவில் சொல்லும் போது பிபிசிஎல்னு சொல்லியிருக்கேன். பிபிசிஎல் ஃபண்டமெண்டலாக அது PE ரேஷியோ 8க்கு கீழே தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட் நல்லா கொடுப்பான். அந்த டிவிடெண்டுக்காகவே நம்ம வாங்கி வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதிலெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்ஷன் வரும்போது தான் வாங்கணும். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு 10 ஷேர் வாங்குகிறோமா, கரெக்ஷன் வரும்போது அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 லட்ச ரூபா ஒரு ஷேரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த 1 லட்சத்தை 10 10ஆவோ இல்லை 5 5ஆயிரமோ பிரித்து கரெக்ஷன் வரும்போதெல்லாம் வாங்கிக்கணும்.
நம்ம டார்கெட் என்னது? மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேலேன்னும் போது அந்த 5 வருஷத்துக்கும் நம்ம வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும்? அதுதான் அதில் மெயினு. அந்த பொறுமை தான் நமக்கு வேணும். அந்த பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும். அது வரையும் அந்த பணத்தை நம்ம வச்சிருப்போமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வரும். பணத்தோட தேவை வச்சிட்ருக்கும் போது அதோட தேவை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சமாளித்து நம்ம மெயின்டைன் பண்ணி வாங்கணும். இது ரொம்ப பேரால் முடியாது. அதனால தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பல பேரால் பண்ண முடியல. எல்லாம் துரிதமாகவே எல்லாமே மடமடன்னு வாழணும், மடமடன்னு செத்து போகணும், அது மாதிரி மடமடன்னு சம்பாதிக்கணும். அந்த மடமட அப்படின்றது அந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் நம்மளால் லாங் டேர்ம் ரொம்ப காலம் நீடித்து பண்ண முடியல. ஆனால் அந்த காலத்து ஜனங்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்து ஆளுங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது இருந்தவங்க, அது சம்மந்தமான ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்னும் கூட வச்சுருப்பாங்க. அவங்க டெத் ஆனால் கூட அவங்க பசங்க வச்சுருப்பாங்க. அவங்க பசங்க இல்லைனாலும் அவங்க பேர பசங்க வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பெரிய கோடீஸ்வராக இருக்கிறாங்க. நமக்கு கைடன்ஸும் கிடையாது, நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஆளும் கிடையாது, நம்மளாக வரோம். நமக்கு பெரிய ட்ராபேக்கே பணம் தான். இவ்வளோ வருஷம் வரையும் நம்ம அந்த பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம்தான். 1008 பிரச்சனை வரும். அதெல்லாம் சமாளித்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கரெக்ஷனில் வாங்கினன்றது 90% முடியாத காரியம். அந்த 10% மட்டும்தான் செய்கிறவங்க சாதிக்கிறாங்க. இதுதான் லாங் டேர்மில் இருக்கிற சிக்கல். இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அது அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளும் அந்த பெரிய ஆளுங்கள் லிஸ்ட்டில், இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்டில் நம்ம பேரும் வரும். அடுத்தது VDL. இது ஒரு கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி ஷேரு. இவனை மாதிரி டிவிடெண்ட் தரத்துக்கு ஆளே கிடையாது. பட் இவன்கிட்ட கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. இவனை லாங் டேர்மில் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்லலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவன் கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிறான். இவன் இருக்கிற PE ரேஷியோ 12.5 தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான். இவனெல்லாம் நம்ம டிவிடெண்ட்காகவே வாங்கி வைக்கலாம். பல பேர் இந்த டிவிடெண்ட்காகவே பல பேர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த ஷேரை. அவன் இறங்கிக்கிட்டே தான் இருப்பான், ஆனால் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ட்ராபேக் கடன் ஹெவியாக இருக்குது. பட் டாட்டா கூட தான் கடன் அதிகமாக இருந்தது. டாட்டா மோட்டார்ஸ்லலாம் ஸ்டார்டிங்கில் வரும்போது. இப்போ கடனே இல்லாமல் நில் பேலன்ஸில் புது கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க அக்குமுலேஷன் பண்ணி பெரிய லெவலில் வரலையா? அது மாதிரி நேரம் ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இறங்க தான் செய்யும். நேரம் அவனுக்கு சாதகமாக இருக்கும்போது குப்பையான ஷேர் கூட கோபுரத்துக்கு போயிடும். அது மாதிரி இந்த VDL கூட நாளைக்கு நமக்கு எப்படி தெரியும் நாளை இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு? நாளைக்கு இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அது ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த VDL 13க்கு கீழே இருக்குது PE ரேஷியோ. இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சார்ட் வைஸ் பார்த்தாலும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கிறதுனால இவன் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இறங்கும் போது அங்கங்கே கொஞ்சம் வாங்கணும். அந்த கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட வேணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்ச ஷேர்ஸ். ஒரு 3 ஷேர் மிட் கேப் நிஃப்டியில் சொன்னேன். ஒரு 6 ஷேர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சொன்னேன். இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ டிப்ஸு கிடையாது. இது ஜஸ்ட் இதோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இதோட ஃபண்டமெண்டல் என்ன, இது இங்கிருந்து இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதில் நம்ம கன்சிடர் பண்ணால் நமக்கான ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்றத மட்டும்தான் நான் இதில் டெக்னிக்கலை உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். வாங்கிறதும் விற்கிறதும் உங்களோட தனிப்பட்ட நோக்கம். நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்களோட நிதி ஆலோசகர் அல்லது செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஷேர்ஸை பற்றி ஆலோசனை பெறுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.